இந்தியன் ராணுவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி அண்ட் ஜென்ரல் நர்சிங் அண்ட் அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், டைரக்ட் ஹவல்தார் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டெம்பரரி அண்ட் பர்மனண்ட்டுக்கான ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10/4/2025 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்போ வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேசிஓ, வார்ஸ் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் நீங்கள் அலௌன்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காமன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அக்னிவேர் அண்ட் ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ரேங்க் இந்தியன் ஆர்மி ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆன் 2025 அண்ட் 2026க்கான இந்த அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஏப்ரல் 2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிஓக்காக வந்து கொடுத்துருக்காங்க, டைரக்ட் ஹவல்தாருக்காக வந்து கொடுத்துருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட், டிஐ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய விதமான பதவிகளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஜிடிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எஜுகேஷன் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் உங்களுக்கான டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கான எலிஜிபிலிட்டியை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்து நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏஆர்ஓ இருக்குது. சென்னை ஏஆர்ஓ, திருச்சி ஏஆர்ஓ அண்டு கோயம்புத்தூர் ஏஆர்ஓ. இந்த 3 ஏஆர்ஓவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியோ அல்லது திருச்சியோ அல்லது கன்னியாகுமரி, சென்னை, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறது வந்து எங்கே செக் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அக்னிபாத் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதில் வந்து எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டின்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக வேறு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து உங்களுடைய எஜுகேஷன் என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு. நீங்கள் வந்து எந்த ஏஆர்ஓ வருவீங்க, சென்னை ஏஆர்ஓவா, திருச்சி ஏஆர்ஓவா நீங்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டாலே போதும் உங்களுக்கான ஏஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். உங்களுடைய தாசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் வந்து கிருஷ்ணகிரி தாசில் தான். இந்த தாசில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 367க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் ஜென்ரலாக வந்து 170 ஹைட்டை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி
தேவையான உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். சரிங்களா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலா அப்படின்ற ஜென்ரலில் வந்து கேட்டிருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேலை வந்து நீங்கள் யாருனாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து +2 வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அப்பேரிங் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்டு அப்படின்னு கொடுத்தாவே போதுமானது. நீங்கள் வந்து மேரிடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்மேரிடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆகிட்டு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அன்மேரிடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான உங்கள் ஏஜ் லிமிட்டு அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸ் குரூப் இருக்குது, அதாவது +2 நான் கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேட்டகரி. அண்ட் ஜேசிஓக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 விதமான பர்மனெண்ட் ஜாப் வந்து ஓப்பனாக இருக்குது. ஏன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலே இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டியாக இல்லை எதுக்கு தகுதியாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுலையோ ஏதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளைவும் பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் கான்டாக்ட் கூட பண்ணலாம். நான் கண்டிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்ளை பண்ணுற தெரியாதவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளைவும் பண்ணி தருவோம். சரிங்களா? ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, சென்னை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர்ஓக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2025 and 26க்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது திருச்சி ஏர்வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர்வாலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான இந்த ஏஆர்ஓ வந்து எந்த ஏஆர்ஓவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செலெக்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா? நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதில் வந்து என்ன ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து சயின்ஸ் குரூப்போ அல்லது மேக்ஸ் பயாலஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும். ஏன்னா இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 50% வந்து மார்க் வந்து இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவேர்க்காக உங்களுக்கு ஜிடி ஜென்ரல் டியூட்டிக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அக்னிவேர் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் கிடையாது, உங்களுக்கு டெம்பரவரி
வரை தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப், ஜேசிஓ பர்மனெண்ட்டான ஜாப், அவல்தார் வந்து பர்மனெண்ட்டான ஜாப். இந்த ஜென்ரல் டியூட்டி அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஏஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ரிலாக்ஸேஷன், உங்களுடைய மார்க் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ அல்லது உங்களுடைய தம்பியோ அண்ணனோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்காங்க, இல்லை சர்வீஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்காக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 20 மார்க் போனஸ் மார்க்கும், அண்டு சீனியர் ஜூனியர் ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 15 மார்க்கும், அண்டு யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 போனஸ் மார்க்கும், அண்டு நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு 10 போனஸ் மார்க்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கும், அண்டு உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக 5 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, என்சிசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்சிசி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு 5 மார்க் போனஸும், அண்ட் பி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு 10 மார்க் போனஸும், சி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு 15 மார்க் போனஸும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போனஸஸ் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருமா வராதா அப்படின்னு தெரியாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து தான் உங்களுக்கு மெயினாக வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷன் எல்லாம் மெயினாக இருக்காது, ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து மெயினாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எக்ஸாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும் அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போதே உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கொஷின் பேப்பர் வேணுமா அல்லது இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வேணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு இவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து அண்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அண்ட் அன்மேரிட் சர்டிஃபிகேட் அண்ட் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதனால் சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி அண்ட் டெம்பரவரி ஜாபாக இருந்தாலும் சரி 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து 6 minutes 15 seconds வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்ஸ், இந்த ஃபிட்டு, இந்த ஜிக்ஸாக் பேலன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டெஸ்டஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாம் எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு மெசேஜ் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டில் வந்து எல்லாமே ப்ரொவைட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலையோ அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பரையோ வாட்ஸ்அப் நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், டவுட் இருக்குது அப்படின்னா இந்த 12 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனும் சரி அண்ட் எக்ஸாம் சென்டரும் வந்து சரி நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்கும் வந்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நாளுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.